அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. யார் பாது வேதவழினா பாக்குறவங்களுக்கு பயம் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பிஜிய மட்டும் தான் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. மிச்சப்படி எவனும் நம்மள மதிக்க மாட்டேங்கிறான். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு நான் எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிட்டு போக நான் என்னென்னலாம் பாடுபட்டு இருக்கேன். ஒரு வழியா இந்த ராகவ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அவர் இந்நேரம் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பாரு. கட்டட்டும் கட்டட்டும். சிச்சி சிச்சி சியாமல இனி சக்தி சரத்து சிந்து இதுக மூணையும் போய் பார்க்கணும். ஏற்கனவே மூணை பார்த்ததுக்கு நாக்கு தள்ளிருச்சு. நீ இதுக என்னென்னலாம் அக்கப்போர் பண்ணுதுகளோ. சரி சரி ஓகே ஓகே. டைமை வீணடிக்காம இதுக மூணையும் பார்த்து சீக்கிரம் அடிச்சு வெளியே பத்தி விடணும். மண்டபத்துக்கு முத யார பார்க்க போவோம்? பொம்பளை பிள்ளைங்க தான் கிளம்ப லேட் பண்ணுவாளுங்க. முத சிந்துவா பார்க்க போவோம். அடியே சிந்தாமணி ஏடி. அப்புறம் அப்புறம் 2 விளக்கமாறு செருப்பு. அது போதுமா? இங்க பாரு சித்தார். பார்த்துட்டு தான் இருக்கேன். மொக்க காமெடி பண்ணாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. போகாம என்ன இந்த வீட்லயே உட்கார வச்சு மாப்பிள சோறு போட போறீங்களா? இல்ல இல்ல. உனக்கு எதுக்குடா மாப்பிள சோறு போடணும்? ஆமா ஆமா எனக்கு எதுக்கு போடணும்? நம்ம 2 பேத்துக்கு சேர்ந்து தான் விருந்து வைக்கணும். அடச்சி ஆசைய பாரு. நான் தான் உன்னை பார்க்க வராத பேசாதன்னு சொல்லிருக்கேன். அதையும் மீறி வெக்கமே இல்லாம நான் எத்தனை தடவை திட்டினாலும் இப்படி முன்ன வந்து நிக்கிற. ஹே அது அப்படிதான். இந்த லவ்வுக்குள்ள மானம் ரோசம் சூடு சொரணம் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நம்ம 2 பேருமே கஷ்டப்படணும். நான் ஏன்டா கஷ்டப்படணும்? கண்டிப்பா கஷ்டப்படுவேன். நான் அப்படி பக்கத்துல இருந்து உன்கிட்ட கெஞ்சி கதறி சிந்துனா என் உயிர் நீதான் என் உலகம் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா ஒரு நாள் உன் பக்கத்துல நான் இல்லைனா அப்ப நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவ. ஐயோடா நினப்புதான் பொழப்ப கெடுத்துச்சான். உண்மைதான் சிந்து. அந்த டைம் நான் பக்கத்துல இல்லையே நீ புலம்புவ அழுகுவ. ஏன் சிந்துக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையை நான் கொடுக்க முடியுமா? நெவர். கண்டிப்பா முடியாது. அதுக்குதான் நீ எவ்வளவு திட்டினாலும் உன்னை பாத்துட்டு போலான்னு இப்படியே வந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப கேவலமான விளக்கமா இருக்கு. கிளம்பு நீ முத. மண்டபத்துக்கு கிளம்பிட்டியா? உனக்கு இருக்கு. ஏன் அங்கேயும் அலையா விருந்தாளியா வந்து நிக்க போறியா? யா நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். போ போ போ. என்னடா லூசா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா கிளம்பிடு. இவன் எப்ப இங்க வந்தான்? அட பாவி வீட்டுக்குள்ள நான் தான் சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னையும் சுத்தல்ல விட்டுட்டு உள்ள வந்திருக்கானா? எவ்வளவு பெரிய வில்லாதி வில்லனா இருப்பான். இருடா டேய் இன்னைக்கு உன்னை அடிச்சு பத்தி விடுறேன். காது கேக்கலையா? போடா. சரி அதெல்லாம் விடு. மண்டபத்துக்கு இதே ட்ரெஸ் தானா? ஏன்? இல்ல இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அதான் கேட்டேன். ஓஹோ உன் கண்ணுக்கு அழகா தெரியறேனா? இருடா இப்பவே வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் மண்டபத்துக்கு போவேன். அப்பாடா. என்ன? ஒண்ணு இல்ல. என்ன நினைச்சேனோ அது நடந்துருச்சு. அதான். நடக்கவே நடக்காது. எப்பவுமே நடக்காது. ஐயோ சிந்து உங்க வேதவழியத்த தலையில முடி வளர்றது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லு. நான் நம்புறேன். ஆனா நம்ம மீட் பண்றதோ நம்ம பேசிக்கிறதோ இதெல்லாம் எப்பவுமே நடக்கும். ஏண்டா ஏன் நடக்காது? அதெல்லாம் நடக்கும். ஏன் உங்க அத்தை தலையில முடி வளர ஏதாவது வித்த தெரிஞ்சு வச்சிருக்கியா? வித்தையோ சொத்தையோ எங்க அத்தை தலையில முடி எப்படி வளர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அத பத்தி பேசாத. கிளம்புடா. ஐயோ சிந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம. சரி ஓகே. உனக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம். இப்பவே உங்க அத்தைய கூப்பிடு. எதுக்கு? 2 பேர் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? நான் முடி வளராதுன்னு சொல்றேன். நீ முடி வளரும்னு சொல்ற. ஒரு சின்னதா ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். உங்க லவுக்குள்ள நான் எங்கடா வந்தேன்? ஏன் முடிய வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க? போட்டு போவீங்களா? முத இந்த சித்தார்த்த வெளிய பத்தணும். டேய் ஹாய் வேது. சீச்சி நிறுத்துடா. ஹாய் ஹோயின்னு எதுக்குடா இங்க வந்த? நல்லா கேளுங்க அத்தை. வந்தது இல்லாம உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவானா? எதுக்கு? உங்க தலையில முடி வளருமா வளராதான்னு சோதிக்க. ஏய் சீ நிறுத்துடி. அவன் தான் உன்கிட்ட ஏதாவது பேசணுங்கிறதுக்காக என்ன பத்தி பேசிட்டு இருக்கானா? நீயும் அதுக்கு தக்கன ஈன்னு பேசிட்டு இருக்க. ஐயோ அத்தை நான் திட்டிட்டு தான் இருந்தேன். நீ எல்லாம் திட்டினது போதும். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே கிளம்புடி. ஏய் வேது ஏன் இப்படி கத்துற? வயசாயிடுச்சுல. ஏன் காலம் போன காலத்துல இந்த கத்துற ஸ்பீட்ல டக்குன்னு நெஞ்சில அடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ? அடைக்குமா? ஆமா இதுக்கு போற ரத்த கோலை அடைச்சிருச்சு. அப்புறம் நீ அந்த லெவல்ல தான் இருக்கணும். அதுவும் ஹாஸ்பிட்டல்ல. சீ வாய கழுவுடா. வந்ததுல இருந்து ஹாஸ்பிட்டல்ங்கிற குறுக்கு பிடிச்சவனே. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் ஹாஸ்பிட்டல் போய் படுத்ததே இல்லடா. ஐ எம் ஹயன் லேடி. இரும்பு மனுஷியா? ஆமாண்டா. அத்தை என்னடி? என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? எப்படி சொன்னேன்? நான் உங்க தலையில முடி வளரும்னு நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வாட்டுக்கு அயன் லேடிங்கறீங்க. போச்சா? இவன் சொன்னதா சரியா? முடி அப்பனா வளராது.
நான் தான் சொன்னேனா எனக்கு தெரியாம ஏதாவது இருக்குமா? நீ தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் உங்க அத்தை தலையில முடியே வளராது. முடி என்ன மூளை கூட கம்மிதான், அதுவும் வளராது. டேய் 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 நிறுத்துடா. எத? உன் பேச்ச. அதெல்லாம் உன் தலையில முடி வளர்ந்தாலும் நிறுத்த முடியாது. டேய் டேய் திரும்பவும் என் தலைய பத்தியே பேசிட்டு. இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, சிந்துவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறோம். அறிவே இல்லாம ஒரு ரூம் வரைக்கும் வந்து பாத்துட்டு இருக்க. ஏன் அறிவு இருந்தா ஒரு ரூமுக்கு வருவே நினைக்கிறியா? ஏய் அத்தை, இவங்கிட்ட இதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க. ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா உன் மேல உள்ள லவ். ஏய் வாய மூடு, கிளம்புடா இங்க இருந்து. சரி ஓகே, மண்டபத்துல மீட் பண்ணலாம். பண்ணுவ மண்டபத்துல உன் கண்ணிலே நான் படவே மாட்டேன். ஹே, என் கண்ணை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. ஐயோடா, ஓவர் கான்ஃபிடென்ட் தான். பாக்குறியா, உன் கண்ணுல படாம நான் இருக்கேன் பாக்குறியா? ஓ பாக்கலாமே. அப்படி மட்டும் நான் உன் கண்ணுல படாம இருந்துட்டா இருந்து காமி இருந்துட்டா அடுத்து நீ என்ன பார்க்கவே வரக்கூடாது. ஏ சிந்து, பார்க்க வரக்கூடாது. இங்க பாரு, நீ தேவையில்லாம நீ இத. ஏய் வளன்னு பேசாத. மண்டபத்துல போய் ஒரு நாள் ஃபுல்லா நான் உன் கண்ணுல படாம இருந்து காமிக்கிறேன். அப்படி நான் இருந்துட்டேனா அடுத்து நீ என்ன எப்பவுமே பார்க்க வரக்கூடாது. என்ன பேசிக்குதுக? இதுல நாம ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணலாம். என்னடா முழிக்கிற? ஓகேவா? சரி ஓகே, இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன். நாளைக்கு ஃபுல்லா நான் உன்னை பார்க்கலனா அடுத்து வரமாட்டேன். சரி ஓகே, நாளையோட உனக்கு ஒரு எண்டு கார்டு போடுறேன். அடுத்து நீ என்ன பார்க்கவே வர முடியாது. ஹே அதுவும் பார்க்கலாம். ஓகேடா, நாளையோட உனக்கும் எனக்குமான டீலிங்க முடிச்சு அடுத்த 1 மந்த்ல என் கல்யாணத்துக்கு நான் ரெடி ஆகுறேன். கண்டிப்பா ரெடி ஆகுறேன். என் கல்யாணத்துக்கு கூட நீ வந்துடாத. நான் உன்னை பாக்குறது இதுவே கடைசியா இருக்கட்டும். சிந்து, என்னடா பயமா இருக்கா? ஏன் இன்னும் பயங்கரமா இருக்குமா? சித்தார்த், பார்க்கலாம்டி, பார்க்கலாம். என்கிட்டயே டீலிங்கா? நாளைக்கு உன்னை பார்க்கற நேரம்லாம் உனக்கு ப்ரொபோஸ் பண்றேன். நாளைக்கு எத்தனை ப்ரொபோஸ்னு நீயே ஞாபகம் வச்சுக்கோ. அதை உன் லைஃப்ல உன்னால மறக்கவே முடியாது. பார்க்காம இருக்க முடியுமா? என் பார்வையை மீறி நீ எங்கேயும் போக முடியாது. ஏய் ஓகே எங்கே புலம்புற? முத இடத்த காலி பண்ணு. அத்தை, சொல்லுடி. இவனை வெளியே போ சொல்லுங்க. ஏன் நீ சொன்னா அவனுக்கு காது கேட்காதா? அதான் கேட்காம மலமாடு மாதிரி நிக்கிறான்ல, போ சொல்லுங்க அத்தை. என் மலமாடே. வேதவள்ளி, என்ன ரத்னத்துக்கிட்ட போய் பேசுனியாமே? ஏண்டா பொண்ணு கேட்க போறவன் எப்படிடா பேசணும்? அது உனக்கு தேவையில்லாதது. அடுத்து உனக்கு எதுவுமே தேவையில்லாம போகும். எப்படியோ நான் நினைச்சதுதான் நடக்கும். வேதவள்ளி, கண்டிப்பா நாளைக்கு ஃபுல்லா நீ சிந்துவை பார்க்க முடியாத மாதிரி நானும் ஆக்குறேன். இன்னையோட உன் ஸ்டோரி முடிஞ்சதுடா. குட் பாய். கிளம்பு. பார்க்கலாம் வேதவள்ளி, பார்க்கலாம் யாரு கதை எப்படி முடியுதுன்னு. கிளம்புறேன். ஆனா நாளைக்கு உன் கண்ணு முன்னதான் நான் நிப்பேன். அதையும் பார்க்கலாம், போ. அத்தை, நாளைக்கு ஒரு நாள் அவன் பார்வையில படாம நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ விருப்பப்பட்ட மாப்பிள்ளைக்கு சீக்கிரம் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கும். ஓகே அத்தை. சரி துணிமணி எல்லாம் எடுத்துட்டு ஹால்ல போய் உட்காரு. சக்தி கிளம்பிட்டானான்னு பாத்துட்டு வரேன். அப்படியே மண்டபத்துக்கு கிளம்பிடு. சரிங்க அத்தை. என்னங்கடா, ரெடியா இருக்கீங்களா? அதெல்லாம் ரெடி சார். நீங்க எப்போ என்னன்னு மட்டும் சொல்லுங்க. கூட்டத்தோட கூட்டமா ஒண்ணுமா இருந்து காரியத்தை சாதிச்சிடுறோம். ஆமா தர்மா. டேய் வெங்கி, நீ எல்லாம் வாய் பேசாத. ஏற்கனவே சிவானி விஷயத்துல ஒன்னு அனுப்பி விட்டேன், எல்லாத்தையும் சொதப்பதான் செஞ்ச. தர்மா, கடைசியில நானு பெங்களூர்ல எல்லாம் நிறைய தரமான சம்பவம் பண்ணேன். என்னத்த பண்ணியோம், ஆனா அவ இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கா. என்ன தர்மா, பெங்களூர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டா அதெல்லாம் மறந்துட்டியா? டேய் அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லடா. இங்க பாரு, உன்னையும் நான் கூப்பிட்டுருக்கேன். சிவானிக்கு உன்னை நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இல்ல கல்யாண மண்டபத்தை வேலை பாக்குற மாதிரி காமிச்சுக்கோ. நல்லா கேட்டுக்கோங்கடா, கூட இன்னும் 2 பேரை கூட சேர்த்துக்கோங்க. மண்டபத்துல வேலை பாக்குற மாதிரியோ இல்ல கல்யாணத்துக்கு வந்தவங்க மாதிரியோ எப்படி நீட்டா வருவீங்களோ இல்ல கன்றாவியா வருவீங்களோ, ஆனா ஆள்களா ஒண்ணுமா இருந்து நாம சொன்ன டயத்துல கரெக்டா தூக்குறீங்க. என்ன வெங்கி? அதெல்லாம் சூப்பரா பாத்தலாம் தர்மா. நான் இன்னும் 2 பசங்களோட வாரேன். இங்க பாரு, பசங்க 2ஆ 4ஆன்னு முக்கியம் இல்ல, நாம செய்யற வேலை எப்படிங்கறதா முக்கியம். பொண்ணை தூக்குனதும் அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ணணுமா டக்குன்னு மூவ் பண்ணிடணும். அதுலதான் நாம தப்பிக்க முடியும். புரிஞ்சதா? ஓகே சார், அதெல்லாம் பாத்துடலாம். அப்புறம் நீங்க கரெக்டா இருக்கீங்களா, என்ன பண்றீங்கன்னு செக் பண்ணதான் கூப்பிட்டேன்.
நாளைக்கு அம்மா ரிலீஸ் ஆகுறாங்க. நாளைக்கு அம்மா வந்ததும் உங்களை கூப்பிடுறேன். அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறம் நீங்க மண்டபத்துக்குள்ள போலாம். தர்மா, பசுபதி. அவனும் நாளைக்கு வந்துருவான். இங்க பாருங்கடா, நாங்க யாரும் மண்டபத்துக்குள்ள வர முடியாது. ஆனா மண்டபத்துக்கு வெளியே யாருக்கும் தெரியாம நாங்க வெயிட் பண்ணுவோம். மண்டபத்துக்குள்ள போய் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பக்காவா பண்றது நீங்க தான். தர்மா, கவலைய விடு. அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம். ஓகேடா, நாளைக்கு அம்மா வந்ததும் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவர் வேலையை பாருங்க. இன்னைக்கே ரத்ன குடும்பம் மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. நாளைக்கு காலையில இருந்து ஃபங்க்ஷன் தான். காலையில அம்மா வந்ததும் பேசிட்டு உள்ள போயிடுங்க. ஓகேவா? ஓகே சார். என்ன தர்மா, இவங்க தான் களத்துல இறங்க போறதா? ஆமா ஜாக்கி சார், மண்டபத்துக்குள்ள போய் வேலை பார்க்கறது இவங்க தான். இவங்க வேலையை முடிச்சதும் மண்டபத்துக்கு வெளியே இருந்து நாம எல்லாத்தையும் கரெக்டா கணக்கச்சிதமா முடிக்கிறோம். ஓகே ஓகே, பசங்க சொதப்பிட மாட்டாங்களே. சார் அதெல்லாம் சொதப்ப மாட்டோம், நம்பிக்கை வைங்க. சொதப்பிட்டீங்க, உங்க எவனையும் உயிரோட விட மாட்டேன். சரிதான். இந்த ஆள் பெங்களூர் பார்ட்டியில பெங்களூர்ல ராம்கிட்டையும் சரி சரத்துக்கிட்டையும் சரி புரட்டி புரட்டி அடி வாங்கினா, இங்க வந்து இவ்வளவு கெத்தா பேசுறான். பாப்போம் பாப்போம், நாளைக்கு நீங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு அப்புறம் உங்க முகரக்கட்டையில கறிய பூசுறேன். வெங்கி, டேய் சொங்கி, பயப்படாதடா. சும்மா பூச்சாண்டி காட்டுவாங்க, நாம அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். சரி ஓகேடா. என்னங்கடா ஷாக் ஆன மாதிரி இருக்கு? ஐய, நாங்க எதுக்கு ஷாக் ஆகுறோம்? நாங்க சும்மா சண்டியர் மாதிரி வெறப்பா இருக்கோம். நாளைக்கு பாப்பீங்க எங்க ஆட்டத்தை. போங்க சார், போங்க போங்க. இப்ப போய் உங்க வேலை பொழப்ப பாருங்க. பாக்குறேன்டா பாக்குறேன். நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்கிறதும் பாக்குறேன். சார் அதெல்லாம் கரெக்டா பண்ணுவோம். ஓகேடா, இங்க இருந்து கிளம்புங்க. யார் கண்ணையும் பற்றாதீங்க. எங்களை தான் மீட் பண்ணீங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம பிளான் சக்சஸா முடியற வரைக்கும் யாரும் யாரோட கண்ணையும் பற்றாதீங்க. யார பத்தியும் வெளியே சொல்லிக்காதீங்க. புரிஞ்சதா? அதெல்லாம் ஓகேடா, பாத்துக்கிறோம். கிளம்பலாம். நாளைக்கு அம்மா வந்தது சொல்றேன். ஓகேடா. சார், இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாம நினைச்ச எல்லாமே நடக்கும். நடத்தி காட்டுவோம். எதுவும் நினைக்காத. நாளைக்கு நாயகி வந்ததும் மிச்ச பிளான போட்டு பக்காவா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவோம். நாளை நின்னு அந்த ரத்ன ஃபேமிலி குடும்பத்தோடு உட்காந்து கதறுவான். கண்டிப்பா கதறுவான். பாப்போம். ஓகே சார். என்ன அப்படியே நிக்கிற? சுபாமா, ஒன்னு எடுத்தா எல்லாமே விழுகுது. ஏன் விழுகுது? அது எல்லாமே உடைச்சிருக்கடா, உடைச்சிருக்க. நான் கஷ்டப்பட்டு துவைச்சு ஏய், மிஷின் துவைச்சதுன்னு ஈஸியா சொல்லாத. மிஷின் என்ன, அதுக்கு கை இருக்கா? அதுவா தண்ணி தூக்கி ஊத்திக்கணும், அதுவா லிக்விட் ஊத்திக்கணும், அதுவா துணியை பூரா அள்ளி மேல போட்டுக்கணுமா? எல்லாம் நான் தானே செய்யணும். அப்பனா நான் கஷ்டப்பட்டு தானே துவைச்சிருக்கேன். ஆமா ஆமா. அப்படி நான் கஷ்டப்பட்டு அதை துவைச்சு வெயில்ல போடுறத வெயில்ல போட்டு நிழல்ல போடுறத நிழல்ல போட்டு ஒவ்வொன்னையும் காய வச்சு பக்குவமா எடுத்துட்டு வந்து கட்டில்ல போட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் செலவு பண்ணி அதை நான் நீட்டா மடிச்சு வச்சா நீ என்னடா பண்ற? நான் என்ன பண்ணட்டும்? ஒன்னு எடுத்தா எல்லாமே விழுகுது. விழுகாத மாதிரி எடுக்கணும்டா. என்னோட கபோர்ட திறந்து பாரு. நீட்டா இருக்கு. இருக்குல. ஆக மொத்தம் உனக்கு ஒரு 10 ஃபேண்ட் சட்டை இருக்குமா? எனக்கு இருக்கிறது எத்தனை இருக்குன்னே தெரியாது. அவ்வளவு வச்சிருக்கறனா? நீட்டா அடுக்கி அழகா வச்சிருக்கேன். 10 ஃபேண்ட் 10 சட்டை வச்சிருக்க நீ. கபோர்டு டோர திறந்ததும் முத மழை கொட்டுற மாதிரி கொட்டுது. அப்பனா நீ என்ன லட்சணத்துல யூஸ் பண்ற? சுபா, நான் என்ன பண்ணட்டும்? ஒண்ணு பண்ணாதடா. நீ என்ன ஒண்ணுமே பண்ணாத. இந்த சேலையில அடுக்கி வச்சு இதுக்கு மேட்ச ஒரே ஒரு சட்டை எடுத்துட்டு பாடா கிளம்பலான்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ உன் கபோர்டுல உள்ள துணி ஃபுல்லா தரையில கிடக்கு. எனக்கு தெரியாது நான் எப்படி நீட்டா மடிச்சு வைப்பேனோ அதே மாதிரி மடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா. மடிச்சா? அப்பனா நான் கடிச்சு வைக்கவா? ஐயோ வேண்டாமா. தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போடுறதுக்கு கஷ்டப்பட்டு அது மடிச்சு வச்சிடறேன். செய்டா செய். நீ மேல் கபோர்ட்ல துணி எடுக்கும்போது ஒன்னு எடுத்தேனா அது பிடிக்கலையா? திரும்பவும் அழகா நீட்டா மடிச்சு வைக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வா. இந்த புருஷங்களுக்குலாம் இதே வேலை. எடுக்க வேண்டியதான், பிடிக்கலையா அப்படியே சுருட்டி உள்ள திணிச்சிடுறது. துவைக்கிறவங்களுக்கும் அயன் பண்றவங்களுக்கும் மடிக்கிறவங்களுக்கு தான் வழி தெரியும். இப்ப சொன்ன எந்த ஒரு வேலையும் செய்யாமலேவும் இந்த குதிக்கிறாளே, இந்த வேலையெல்லாம் இவ செஞ்சா என்னை நேரம் உயிரோட விட்டுருப்பா. எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இதை எப்ப நான் மடிச்சு நான் எப்ப இதை எடுத்து வைக்க மடிக்க வேற தெரியாதே. பேசாம போய் அண்ணிய கூட்டிட்டு வந்துட வேண்டிதான். அண்ணினா கடன்னு மடிச்சு கொடுத்துருவாங்க. ராட்சசி நடுவுல நிக்கிறாளே. என்ன? இவ்வளவு நேரம் கத்துனையே தண்ணி தாக எடுக்குதான்னு கேட்டேன்.
உன்கிட்ட கத்துனா பசியே எடுக்கும், தண்ணி மட்டுமா தாக எடுக்கும்? அதான் ஏதாவது நான் கொண்டு வரவா? நீ ஒண்ணும் கொண்டு வர வேண்டாம், நீ உட்காந்து மடி. சுபா, ஃபேண்டாவது மடிச்சிடுவேன். ஆனா என்னோட சட்டையெல்லாம் சட்டையெல்லாம் இல்ல மடிக்க தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இல்ல எப்படி மடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தா. அதே இருக்கு என்கிட்ட கேக்குற? வேற இங்க பாரு, உன் துணியை துவைக்கிறது, அயன் பண்றது, மடிக்கிறது இதெல்லாம் ஒண்ணு அத்தை பண்ணுவாங்க, இல்லாட்டி வாசுகி, இல்லாட்டி மதி. அவங்க யாரக்கிட்டயாவது போய் கேட்டுக்கோ. சட்டையை மடிக்க தெரியலையா? 7 வயசாச்சு, இன்னும் சட்டை மடிக்க தெரியல. நீ என்ன சட்டையே போடாத. ஏன் சுபா, ஒரு வேலையும் தெரியாமையே இவ்வளோ பேச்சு பேசுறியே? உனக்குலாம் இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சு நீ எல்லாம் அயன் பண்ணி மடிச்சு வச்சா? உன்னை இந்த ரூம்குள்ளே விட மாட்டேன். பின்ன நான் மடிச்சு வச்ச துணியை நீ இப்படி உடைச்சு போட்டா இந்நேரம் நீ உயிரோட இருப்ப? பொண்டாட்டிய பெத்து கொடுக்க சொன்னா கொலகாரிய பெத்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் என் அத்தை மாமாவை சொல்லணும். யோ யோ ராகவ், நீ மட்டும் ஜாலியா சுத்திரியா? உனக்கு வரப்போற மருமகனும் ஜாலியா இருக்கணும்னு பொண்ணா பெத்து வச்சிருக்கலாம்ல. என்ன சக்தி? ஒண்ணு இல்லையே. டேய் பெரியமா, என்னடி பண்றீங்க ரெண்டு பேரும்? அப்படி கட்டில பரப்பி போட்டு, அதுவும் உங்க சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குது. அது ஒண்ணு இல்ல பெரியமா, பேசிக்கிட்டு இருந்தோம். நீ பேசி தவிச்சதெல்லாம். ஏய் டேய் சக்தி, அத்தை என்னடா துணிய பூரா எடுத்து கீழே போட்டு வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லத்த, ஒரே ஒரு சட்டையை எடுக்கலான்னு தான் கபோர்ட திறந்தேன். ஆனா இருக்கிற எல்லா துணியும் என் மூஞ்சிலே விழுந்துருச்சு. அட காட்டேரும, ஒரு சட்டையை ஒழுங்கா எடுத்து மடிச்சு வைக்க தெரியாதடா? கேளுங்க பெரியமா, நல்லா கேளுங்க. அதத்தான் நானும் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி நீங்க திட்டி முடிச்சு எல்லாத்தையும் மடிச்சு வச்சு எப்ப மண்டபத்துக்கு கிளம்ப? அவ்வளவுதான், நீங்க வரங்களோ கல்யாணம் முடிஞ்சிரும். அத்தை என்னடா? எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க அத்தை, இதெல்லாம் எனக்கு மடிக்க தெரியாது. ஒரு படம். ஏய், உனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாடி? எடுத்து வச்சிட்டேன். ஆனா அந்த சேலைக்கு ஏதாவது ஒரு சட்டையை நீ மேட்ச் ஆயிடு. அந்த சேலையை நான் கல்யாணத்துக்கு கட்டிக்கிறேன்னு எடுத்து வச்சிருக்கேன். அவன் தான் இன்னும் எதுவுமே எடுக்கல. ஷப்பா, கண்ணை கட்டுதே. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகம்னா நீங்க அதுக்கு மேலடா தனி ரகமா இருக்கீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. அடே அத்தை, ஏதாவது ஒரு சேலை எடுத்து உள்ள வச்சுட்டு வெளியே வாடா. சேலையா? ஐயோ இவளுக்குடா. ஓ, உன் அண்ணன் கிட்ட ஒரு சட்டையை வாங்கி போடு நாளைக்கு. ஓகே அத்தை. ஏய், அப்படி இதெல்லாம் அதெல்லாம் வந்து நீங்க மடிச்சு வேலையை பாருங்க. பெரியமா, கிளம்பு முத. பாப்பா, உங்களை மண்டபத்துக்கு இழுத்துட்டு போகங்குள்ள கல்யாணம் முடிக்க வேண்டியவங்களுக்கு குழந்தைய பிறந்துரும் போல. 2 பேரும் சத்தம் இல்லாம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. பெரியமா, முத நீ வெளியே போடி. இல்ல நான் ஒண்ணு சொல்லல, எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். உனக்கு என்னடா? ஒண்ணே இல்ல அத்தை, இதோ 2 நிமிஷம் கிளம்பி வெளியே வந்துடுறேன். வா வா. ஏய் காட்டேருமா, அந்த கனி, இந்த துணியை நீயும் நானும் சேர்ந்துதான் மடிக்கிறோம். ஏய் எனக்கு தான் மடிக்க தெரியாதவே நானே சொல்லித்தரேன். சரி போதும் கிளம்புங்க. வாடா வா. வரேன்டி, வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன். ராம், டேய் மவனே, இதோ வாரேன்பா. வாடா எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? பா கிளம்பிட்டியாப்பா? அதெல்லாம் அப்பவே கிளம்பிட்டேன்டா. என்னடா பண்றீங்க? என்கிட்ட ஏன் கேக்குற? ஓ மருமக கிட்ட கேளு. மண்டபத்துல தங்க போறது 2 நாள், என்னமோ வருஷ கணக்கா இருக்க போறது மாதிரி. சோப்பு வேணும், சீப்பு வேணும், பேஸ்ட் வேணும்னு அவ்வளோத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. விட்டா இந்த வீட்டையவும் உன் வேஸ்டிய விரிச்சு 4 பக்கமும் முடிச்சு போட்டு இழுத்துட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். டேய் கிறுக்கா, என்னடா சொல்ற? மருமக காதுல விழ போகுது. ஐயோ அப்பா, அவகிட்டே சொல்லிட்டேன். சொல்லியும் முகம் பிரைட்டா வெளியே வந்திருக்கடா. இப்பெல்லாம் கொஞ்சம் தப்பிக்கிற தந்திரத்தை பயன்படுத்துறேன்ல. தப்பிக்கிற தந்திரமா? அவ டேய்னு சொன்னா ரூமை விட்டு ஓடி வந்துடணும். சரிதான்டா, என் புள்ளங்கிறத நிரூபிச்சிட்ட. அப்பா ஆனாலும் நான்லாம் உங்க அம்மாவ தெரியும் கால்ல விழுந்துருவ, அவ்வளவுதானே? டேய், நான் போலீஸ்காரன்டா, அம்மாவுக்கு புருஷன் தானே. ஐயோ, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு பாருப்பா, உன்னை விட என் பொண்டாட்டிய நான் எப்படி அரட்டுவேன் தெரியுமா? என்னப்பா நக்கலா கேக்குற? போடா டேய் போடா, காமெடி பண்ணாத. சிவானி கிளம்பிட்டானா? அப்படி சேஷாவையும் கூட்டிட்டு வர சொல்லு. மண்டபத்துக்கு போவோம். அங்க ரத்னா குடும்பம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்பா, ஒருத்தன் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடிங்கிற. போடா வா, உன் மகனுக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறியா? அதான் பொண்டாட்டிட்ட ஏத்து பேச. டேய், பொண்டாட்டிகிட்ட ஏத்து பேச தைரியம் என்னடா தைரியம்? எதிர்த்து பேசி பொண்ணுங்களை ஜெயிக்கிறவன் நல்ல புருஷனாவோ மனுஷனாவோ இருக்க முடியாது. பொண்ணுங்க கிட்ட தோக்குறதாண்டா வாழ்க்கையில சந்தோஷம். சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாம் அதுலதான் இருக்கு. இப்படியே சொல்லி வளர்த்துட்ட. இப்ப பாரு, எதிர்த்து ஒரு வார்த்தை ஓய் அப்படி கூட பேச முடியல. ஏன்டா? பச்சை பிள்ளையா வளர்த்துட்டப்பா.
சரி சரி விடுறா, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. சரி, என் மருமக கிளம்பிட்டாலான்னு கேளு. கேட்கலாம், ஆனா சும்மா கேளுடா, அப்பா இருக்கேன்ல. யோ, நக்கல் தானே உனக்கு. சரி சரி கூப்பிடு. ம் சிவானி, ஓய் சிவானி. என்னென்ன என்ன ஒண்ணு இல்லையே, சும்மா கிளம்பிட்டியான்னு கேட்கலான்னு. உங்கள மாதிரி என்ன குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே வெளிய வந்து நிக்கிறதா? இவ்வளவு வேலை இருக்கு. வீடெல்லாம் அப்படியே போட்ட மணிக்கு போட்டது அப்படியே இருக்கு. அவ்வளவே க்ளீன் பண்ணிருக்கேன். 2 நாள் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு போன் சார்ஜர், ஹெட்போன், நீ எக்ஸெட்ரா 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 எல்லாத்தையும் ஒரே மனுஷியா உட்கார்ந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். அப்பையில இருந்து கிளம்பிட்டியான்னு கிளம்பிட்டு இங்கே படுத்து தூங்க போறேனா? வர மாட்டேன். சரிடா, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு நீ வா, அப்பா அப்படியே கிளம்புறேன். சரிப்பா. தூ. அப்பா, இப்ப பாரு அவளை பேச விடாம நான் எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு. வேணாண்டா. ஓ, பேசாம இருப்பா. ரிஸ்க் எடுக்காதடா மவனே. அப்பா, வீரனை தடுக்காத. ஒரு சிங்கம் புயலாகி போகுது. தென்றல் இப்ப சிங்கமா மாறிடுச்சுப்பா, கொஞ்சம் பொறு. என்னடா? என்ன 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 ஒரு இடத்துக்கு எங்கேயாவது கிளம்புறோம்னா 4 வேலை பார்க்க தான் செய்யணும். அதுவும் ஃபங்க்ஷன்னா 40 வேலை இழுத்துப்பட்டு செய்ய தான் செய்யணும். அதெல்லாம் செய்யறது குடும்ப தலைவியோட கடமை. அதை விட்டு போட்டுட்டு நான் செஞ்சேன்னு என்ன நீ செய்யாம வெளியே உள்ள தெருநாயெல்லாம் செய்யுமா? ராம், என்ன ஆம்பளைகளுக்கு குளிச்சு இப்படி ட்ரெஸ் மாத்தி அப்படி ஜம்மு நிக்கிறதான் வேலை நினைச்சிட்டியா? என்னதான் எல்லாத்தையும் நீங்க பேக் பண்ணி கிளம்பினாலும் உங்க மேக்கப் கலையாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொண்டு போய் மண்டபத்துல இருக்கிறது எங்க வேலை. அது தெரியுமா உனக்கு? சொல்லு, அது தெரியுமா? என்ன தெரியுமா? இல்லமா, இப்படிலாம் என் ஃப்ரெண்ட் அவன் பொண்டாட்டியே திட்டுறானா? அதெல்லாம் கேட்டுதான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எப்படிமா, எப்படி கட்டின பொண்டாட்டிய போய் இப்படி எல்லாம் திட்ட முடியும்? அவளும் மனசு தானே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, ஆனா இப்படி எல்லாம் திட்டலாமா? இப்ப என்ன ராம், இந்த கேள்விலாம் என்ன பார்த்து கேட்கணும்னு தோணுதா? அச்சோ ராமா, என்ன சிவானி, என் பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல யார் இருக்கா? சரி போதும், ஓவரா பேசாத. அப்பா, சொல்லுமா கண்ணு. இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கடகடன்னு எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வந்துடுறேன். 10 நிமிஷம் என்னமா, 1 மணி நேரம் கூட வெயிட் பண்ற. அப்பா ஃப்ரீ தாமா, வெட்டியா தான் இருக்கேன். ஓகேப்பா, அப்படியே இவங்க கிட்டயும் சொல்லி வைங்க. ஏப்பா பாரு, சிவானின்னு கூப்பிட்டுட்டு. அது உன் மேல உள்ள பாசமா? என்ன பாசமா? என்னங்க சிவானி, 10 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்றீங்களா? ஐயா, 10 மணி நேரம் இதே இடத்துல கால் கடுக்க நிக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ போடா செல்லம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே ராம். அப்பா, எப்படி உன் புள்ள? என் மனசுல உள்ளதெல்லாம் பேசிட்டேன். எப்படி என்னப்பா, இல்ல சும்மா துப்பாம காரி துப்பலாமேன? இதுல வீராப்பு வேற. சரி உட்காரு, வர்ற வரைக்கும் உட்காரலாம். அப்பா, என்ன கொஞ்சம் கோபக்காரனா பார்த்து பயந்துட்ட? ஏய் மவனே, சரி ஓகே, பயந்தாலும் ஒத்துக்கவா போற? நீ போலீஸ்காரன், கொஞ்சம் வரப்பாதான் இருப்ப. ஆனா நானா வீராதி வீரன் தான். எப்பா சூராதி சூரா, சிவானி கூடயே இருப்பா. மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம், அவளை மட்டும் விட்டுறாத, ஓகேவா? இல்லப்பா, ரொம்ப கவனமா இருப்பேன். நாயகி நாளைக்கு ரிலீஸ். என் பார்வை ஃபுல்லா என் சிவானி மேல மட்டும் தான் இருக்கும். நீ மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா. இப்படியே சந்தோஷமா போய் வினோஷேஷா கல்யாணத்தை முடிச்சுட்டு நாம எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் சேஃபா திரும்பி வரணும், ஓகேவா? அதெல்லாம் நல்லபடியா நடக்கும்பா, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. அப்பா, லேட் ஆச்சு மண்டபத்துக்கு. இந்த சிவானி என்ன பண்றா? சிவானி, டேய், உன் அப்பன் கூட நிக்கிறனால உன் முகத்துல எதுவும் பறக்கல. இனி அது கொஞ்சம் அமைதியா இரு. சரிப்பா. சரத்து, என்ன? இங்க பாரு, வீட்ல யாரும் இல்ல. இதெல்லாம் தப்பு. என்ன தப்பு? எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத சரத்து. ஓய், நீ நான் கட்டிக்க போற பொண்ணு. அதுக்காக நான் இப்படி பேசதான் செய்வேன். பேசுறது தப்பு இல்ல, தாங்கி பிடிக்கிறதுலயும் தப்பு இல்ல. அது ஓய், நான் பிடிக்கணுங்கிறதுக்காக தானே நீ ஸ்லிப் ஆன? அச்சச்சோ, அப்படிலாம் இல்ல. ஆஹா, போய் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ போய் சொல்றேன்னு. கண்ணை பார்த்தா தெரியுதா? போய் தானே சொல்ற? இல்லையே. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? அப்படியா? என்னை விட உன்னை யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. யா. தாவணி பொண்ணே சுகந்தாரா, தங்கமே தழும்பு சுகந்தாரா, பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா, தொட்டபூ எல்லாம் சுகந்தானா, தொடாத பூவும் சுகந்தானா, தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா, ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல. போதும்
இருப்பாங்க. நானும் போறேன். என்ன அவசரம்? இன்னும் டைம் இருக்கு, போய்க்கலாம். ஐயோ சரத்து, அப்பவே வள்ளி அக்கா கருப்பி எல்லாம் என்ன தேடுனாங்க. அவங்க எதுக்கு உன்னை தேடணும்? ஏன்? உன்னை தேடுறதா இருந்தா அது நான் மட்டும்தான். ஐயோ போதும்பா, வர வர கொஞ்சம் ஓவரா தான் போகுது. அதெல்லாம் அப்படிதான். சரி, என்ன கலர் சாரி எடுத்து வச்சிருக்க? முகூர்த்தத்துக்கா? ம். ஏன் கேக்குற? இல்ல, உன் சாரி கலர்ல நான் ஷர்ட் போடலான்னு. ஓஹோ, அந்த ஐடியா வேறயா? ஆமா. நான் சொல்ல மாட்டேன். ஏனி? நான் சொல்லவே மாட்டேன். ஆனா முகூர்த்த தண்ணிக்கு என்ன கலர் சேலை கட்டியிருக்கேனோ அதே கலர்ல நீ சட்டை போட்டிருக்கணும். அது எப்படி முடியும்? அதெல்லாம் முடியும். எப்படி? உண்மையான லவ் இருந்தா அந்த மாதிரியா? ஐயய்ய, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனாலும் நீ போட்டிருக்கணும், எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. சரி, ஓகே, அதே கலர் ஷர்ட் போட்டுட்டா? போட்டுட்டா. நீ வெரி குட் பாய். ஐயோடா, குட் பை சொல்றத பாரு. டீச்சர் வேலையெல்லாம் உங்க ஸ்கூல்ல வச்சுக்கோங்க. அப்பனா முகத்துல ஸ்டார் போட்டு விடவா? ஓய். எங்க ஸ்கூல் பசங்களுக்கு நான் அதைத்தான் செய்வேன். அம்மாடி டீச்சர் அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? சரி ஓகே, அப்படா நீயே பேசு. இல்ல, நீ கட்டுற சாரி கலர்லேயும் நான் ஷர்ட் போட்டா நீ எனக்கு என்ன கொடுப்ப? ஐயோ சரத்து, நீ போலீஸ்காரன், லஞ்சம்லாம் கேட்க கூடாது. அப்படிங்க, இது லஞ்சமா? பின்ன என்ன? அது ஒரு அன்பளிப்பு, கிஃப்ட். கிஃப்ட் எல்லாம் நானா விரும்பி கொடுக்கணும். அது மண்ணுகிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, நாம அதை கேட்டு வாங்கணும். மண்ணா? சரத்து, என்ன நீ ரொம்ப தான் பண்ற. பின்ன என்ன, ஒரு நாளாவது ஆசையா வந்து ஒரு வார்த்தை பேசிருப்பியா? நான் பேசினாலும் தலைதறிக்க ஓடுறது என்ன? உன்னை முழுங்கிற போறேனா? கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நின்னு பேசிட்டா என்ன ஆயிட போகுது? அது வந்து இல்ல, என்ன ஆயிட போகுதுன்னு கேக்குறேன். ஒன்னும் ஆகாதுடா, ஒண்ணுமே ஆகாது. ஆமா ஆமா, ஆகாதுதான். உன்னெல்லாம் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாத்தியா? எனக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப தேவைதான். எனக்கும் தேவைதான்டா. ஓ ரூம்க்கு வந்தேன் பாத்தியா? வேணி வேணி, முத்திருச்சு, ஃபுல்லா முத்திருச்சு. இங்கேயே இப்படி இருக்கானே, ஸ்டேஷன்ல திருடன் கிட்ட அட பாவி, மடியில வச்சு கொஞ்சுவியாடா? என்ன வேணி? இல்ல, ஸ்டேஷன்ல திருட்டு பயல்களெல்லாம் எப்படி மடியில வச்சு கொஞ்சுவியா? நாட்டி கேர்ள், உன்னை தவிர நான் யாரையாவது கொஞ்சம் வேணா? டேய் விடுடா. என்ன வேணி திடீர்னு கோபப்படுற? டேய், நான் வேணி இல்லடா, உன் அத்தாடா. அத்தடா? கிறுக்க பயலே, என் முகத்தை பாடுறா. என்னமா வேணி? அத்தை அத்தை அத்தைதான்டா, அத்தைதான். என்னடா இழுத்து பிடிச்சு வச்சு பேசிட்டு இருக்க? ஐயோ அத்தை! ஏய், விட்டுறாத விட்டுறாத. ஐயோ அம்மா! அத்தை 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 அத்தை! ஐயோ ஆமாமா. அத்தை! எடுவட்ட பயலே, குறுக்க உடச்சிட்டியாடா. ஐயோ சாரி அத்தை, சாரி அத்தை. எழுந்துருங்க அத்தை, கொடுங்க, நான் கை கொடுக்குறேன். என்ன கை கொடுக்குறியோ? கைய உடைச்சு அடுப்புல வச்சிடுவேன் பாத்துக்கோ. இனி நீ என்ன தொட்ட அத்தை கெட்டடா. ஐயோ அம்மா, ஆமாமா, அப்பப்பா. ஐயோ ஐயோ, நீ சரத்து கூமுட்ட என்ன வேலைடா பார்த்த? நல்ல வேலை, அத்தை கிட்ட ரொமான்ஸ் பண்ணதை யாரும் பார்க்கல. ஆமாமா, ஆமாண்டா, நல்ல வேலை, யாரும் பார்க்கல. நீ சாரிடா, நீ மட்டும் இருப்பேன்னு நினைச்சு ரூம் கதவை தட்டாம வந்துட்டேன். டேய், நானும் அப்படிதான்டா நினைச்சு வந்தேன். கதவை தட்டிட்டு வந்திருக்கலாமோ? பெரியமா, நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். எதுக்குடா, எதுக்கு ஜஸ்ட் மிஸ்? இல்ல, நீங்க ரூம்குள்ள நுழையிறதுக்கு முன்ன நான் நுழைஞ்சிருந்தேன். ஏய், இல்லடா, அத்தையா இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண். உன்னோட லவ்வுக்கு கரெக்டா இருந்தது. ஆனா அந்த இடத்துல நான் இருந்திருந்தா சோ சாகடிக்கிறாங்களே. இல்ல, இந்த வேணியால வந்தது. இருங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு பாசமா பேசிட்டு போனா. ஐயோ, அவ வந்துட்டான்னு பகல் கனவு கண்டுட்டேனே. அதுவும் இந்த ஜீவா முன்ன. இவனுக்கு தெரிஞ்ச குடும்பத்துக்கே தெரிஞ்ச மாதிரியாச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னடா? கொன்றுவேன். போடா போ, போய் மண்டபத்துக்கு கிளம்பு. டேய், சும்மா நடிக்காதடா. பெரியமா, வேது பெரியமா. என்னடா கூப்பிடுற தோரணையே சரியில்லை. இல்ல, எங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட. டேய் எருமை எருமை. இல்ல பெரியமா, சரத்தும் குடும்பமாடா இது. அத்த சாரி அத்த, வேணி கொஞ்ச நேரத்துல வாரேன்னு சொன்னாலா? அவ நினைப்பிலே இருந்தியாக்கும். அதுக்காக அவளுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. ஐயோ இல்லத்த, அவ வந்தா என்னென்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேனா, அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சுத்தம். டேய், நான் யாருன்னு தெரியுமாடா? நான் எதுக்காக இங்க வந்தேன்னு தெரியுமாடா? ஷோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என்ன? அத்த அத்த சொத்தனே, அதான் பையன் வித்த காமிச்சானே. டேய் வாய முறா முட்டைக்கனா.
ஏன்னா முட்டைக்கண்ணனா? ஆமாடா, உங்க அப்பா வாயி 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 அந்த வாயை உனக்கு அப்படியே கொடுத்திருக்காரு. எப்பா எப்பா எப்பா, ஒண்ணு பேசியே கொள்ளுது, ஒண்ணு சிச்சி சிச்சின்னு சொல்லியே கொள்ளுது. பத்தாதுக்கு இப்ப இந்த எருமை ஒண்ணு. ஏண்டா, கட்டிக்க போற பொண்ணுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியலையாடா? பாப்பாப்பா, ஒவ்வொருத்தன் ரூமுக்கு போய் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமா இருக்கீங்க. அதுல நீ ஃபர்ஸ்ட் ரகம்டா. தேங்க்ஸ் அத்த. அடச்சி, உன் தேங்க்ஸ் கொண்டு குப்பையில போடு. டேய் உனக்கு என்ன அவார்டா கொடுத்தாங்க? நீ என்ன பல்ல கட்டுற? இல்ல ஜீவா, இல்லத்தை விட நான் பெஸ்டா. டேய் ஏண்டா? ஏண்டா உனக்கு அத்தைக்கும் ஃபிகருக்குமாண்டா வித்தியாசம் தெரியல? ஏய் சரி சரி, நீ எல்லாம் இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ற ஆளு. ஏய் அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம். ஆமாண்டா, நாளைக்கு அந்த நாயகி ரிலீஸ். கல்யாணத்துல யார் யார் என்ன பண்ண போறாங்களான்னு எல்லாருக்கும் ஒரு பக்கம் திக்கு திக்குன்னு இருக்க. ஆனா நாம மட்டும் தான்டா சும்மா ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏய் அத பத்தி யோசிக்காம இருப்பேனா? அதையும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த யோசனைய ரிஹர்சல் பார்க்க என் அப்பா வர சொல்லட்டா? ஏய் டேய் டேய் மாடுகளா, அத்த. போதும் போதும் நீங்க பேசினது. மண்டபத்துக்கு எல்லாரும் கிளம்பி போயாச்சு. அந்த வேணி கழுதை எங்க? இப்ப வாரேன்னு சொல்லிட்டு போனாத்த. அத நம்பிதான் நான் உங்ககிட்ட. நிறுத்துடா, திரும்பவும் ஆரம்பிச்சிடாத. அந்த கழுதையும் கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்து சேரு. அப்பா குறுக்க புடிச்சுக்குச்சு. எப்படி போறேன் தெரியலையே. அத்த நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க. ஆமா ஆமா, என் மச்சான் தூக்கிக்குவான். ஆமாத்த. டேய் கைய மேல பட்டுச்சு. அத்த தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. அப்படியே முட்டி போட்டு தவுண்டாது நான் போவேனே தவிர உன் கைய என் மேல பட விட மாட்டேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார. ஓய முறை குரங்கு. அத்த டோன்ட் டச் மீ, ஐ எம் கோயிங். பின்னாடி கம்மிங். ஓகே ஓகே அத்த. மாமா. அட பாவி, பியூட்டிய கதற விடுவேன் பார்த்தா பாட்டிய கதற விட்டுட்டியடா. ஓ டேய் சும்மா இரேண்டா, நீ வேற. எப்போடா? டேய் உண்மையை சொல்லு, பிளான் பண்ணி தானே வேத வழியத்தைய? ஓ ஈஸ்வரா, போய மூடு. 5 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிட்டு போனாடா. அந்த கழுதை வந்தா என்னென்ன பேசலான்னு அப்படியே மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தை வந்ததை கவனிக்கலடா. நல்ல வேலை, என்னென்ன பேசலான்னு மட்டும் யோசிச்சியே. ஏய் ஜீவா, சிரிக்காத. சரி சரி, என்ன பேணிய வர சொல்லணுமா? என்னன்னா இன்னும் வா. படுபாவி, இவ்வளவு நேரம் பட்டது காணலையா? உன்னை கொல்ல போறேன் பாரு. ஜீவா சொல்லுடா. டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஓகேடா, நான் பாத்துக்கறேன். அப்புறம் வேணிக்கிட்ட இத சொல்லலாம் தான்டா நினைச்சேன். டேய் போதும் போதும், நினைச்சேன்னு பேசுவ, அப்புறம் நான் வேற ஒண்ணு நினைச்சு பேசுவேன். அத்தைய நினைச்சா. நீ சிரிக்காதடா, ஒட்டி வாங்குவ. உன் கண்ணுல போய் பொட்டுச்சு பாரு. அதான்டா ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா வேணுங்கிறது. எதுக்கு? எல்லாத்தையும் வாட்ச் பண்றதுக்கு தான். நான் இருக்கேன் பத்தியா? இருப்ப இரு, ஒண்ணு வச்சுக்கிறேன். ஏய் என்னையுமா? டேய் பாடுவா. ஏய் என்னடா பிஜிஎம் இது? வேணிக்கும் உனக்கும் வேது பெரியமாக்கும் ஒட்டங்கொய்யால பிச்சு புடுவ பிச்சு. போடா போ போ, மண்டபத்துக்கு போ. டேய் இன்னைக்கு இப்படி ஜாலியா போயிடுச்சு. ஆனா நாளைக்கு மண்டபத்துல எப்படா? எல்லாம் ஓகே தானே? கண்டிப்பா எல்லாம் கரெக்டா நடக்கும்டா. அப்புறம் நாளைக்கு காலையிலேயும் நாயகி வெளியே வந்துருவா. பாக்கலாம்டா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் நம்புவோம். ஓகே சரத்து, எல்லாரும் கிளம்பியாச்சு, நாமளும் போலாம்.